நம் அமைச்சர் அவர்கள் வருகிறார் பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருப்பது 2026 234 தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறோம் என்பதற்கு அறிகுறி. அண்ணாவை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் வந்து இங்கே அமர்ந்திருப்பது நம் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி அன்பு அமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயக்கத்தினுடைய தலைவர், அவருடைய கொள்கையா நலத்திட்டமா? அவருடைய கொள்கை வழிக்கு ஒரு உதாரணம். அவர் நேசித்த முக்கியமான ஒரு அணி இளைஞர் அணி. அந்த இளைஞர் அணியினுடைய கட்டிடம் அன்பகம். அந்த கட்டிடத்தை கட்சியிடமிருந்து வாங்குவதற்கு தமிழ்நாடு முழுவதும் நிதி சேகரிக்கிறதுக்கு ஒவ்வொரு பகுதியா போய் கொடியேற்றி அந்த கொடியேற்றுறதுக்கு 100 ரூபாய் வசூல் பண்ணார். இப்படி வசூல் பண்ணி உருவாக்கிய நிதியை கொண்டுதான் அந்த அன்பகம் என்பது இளைஞரணியின் கட்டிடமாக உருவாக்கப்பட்டது. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கொடியேற்றிட்டு 100 ரூபாய் வசூல் பண்ணிட்டு நம்ம தமிழக முதல்வர் இன்றைய இளைஞரணி செயலாளர் இன்றைய தமிழக முதல்வர் ஒவ்வொரு பகுதிக்காக போயிட்டு இருக்காரு. ஒரு பகுதியில கொடியேற்றுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. தலைவர் வந்து இறந்தோன்னா இளைஞரணி செயலாளர் தளபதி ஸ்டாலின் வாழ்க, இளைஞரணி செயலாளர் தளபதி ஸ்டாலின் வாழ்க கோஷம் போட்டாங்க. வண்டியை விட்டு இறங்கிட்டு வணக்கம் 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 கொடியேற்ற போறோம். 100 ரூபாய்ங்க அப்படின்னு கேட்கிறாரு. 100 ரூபா. பகுதி செயலாளர் எங்க? பகுதி எங்கேயா போன? பகுதி செயலாளர் எங்கிருந்து யாரும் வரவும் அப்படிலாம் அனௌன்ஸ் பண்றாங்க. ஒருத்தனும் வரல. அந்த கத்திட்டு இருந்தவர் சொன்னாரு, பகுதி செயலாளரை காணாங்க, அவர்கிட்ட தாங்க பணம் இருக்கு, 50 ரூபா தாங்க என்கிட்ட இருக்கு. அவர் மீதி 50 ரூபாய் அவர் எடுத்து போயிட்டாருங்க. 50 ரூபா தான் இருக்கு, கொடி ஏற்றுறதுனா ஏற்றுங்க. சரி, அப்புறம் 50 ரூபாய் எப்போ வந்து தருவேன்? கொடி ஏற்றிட்டு போங்க, ஒரு 2 நாள் வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 50 ரூபாய் வாங்கிட்டு கொடி ஏற்றியாச்சு. ஏற்றி முடிச்ச பிற்பாடு தலைவர் கேட்டிருக்காரு, எங்க பகுதி செயலாளர்? நான் தான் பகுதி செயலாளர். பகுதி செயலாளர் அவர் தான். ஆனா பகுதி செயலாளர் மாதிரியே நடிச்சு ஒரு 50 ரூபாய் இல்லைங்கிறதுக்காக என் பகுதியில் திமுக கொடி ஏறாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக பகுதி செயலாளர் நடிச்சேன் பார் அப்படின்னா, அந்த பகுதி செயலாளர் தான் வாழ்க்கையில் என்னை கவர்ந்த திமுக தொண்டன் என்று பாராட்டியவர் நம் தளபதியார். அதே மாதிரி பட்டாசு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட போது விருதுநகர் போறார். அப்ப வந்து சூளக்கரைங்கிற ஊர்ல அன்னை சத்யா ஆதரவற்றோர் குழந்தைகள் மையம், அந்த இடத்துக்கு முதலமைச்சருடைய வண்டி போகுது. முதலமைச்சருடைய வண்டினா உங்களுக்கு தெரியுமில்ல, கான்வாய். Yes, same is coming. Yes, my phone 241 over. Surakkara is yes, அந்த சூளக்கரை பக்கத்துல போறப்ப வண்டியை நிறுத்த அப்படின்னாரு. ஏன் நிறுத்தியா அப்படின்னா, எஸ் மைக் 20 மைக் 4 மைக் 20 மைக் 4 எஸ் எல்லா வண்டியும் நின்றுச்சு. எதுக்கு தலைவர் நிக்க சொன்னாருன்னு ஒரு பேக்கரிக்கு பக்கத்துல நின்று போய் அந்த பேக்கரியில எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் தனித்தனியா பொட்டலம் போட்டு மஞ்ச பையில வாங்கி, முதலமைச்சர் பேக்கரிக்கு வந்திருக்காருன்னா அந்த பேக்கரி ஓனர் என்ன பாடுபட்டு இருக்கான். ஐயா பேக்கரி, ஆமா காசு கொடுக்குறாரு, வேணாம் ஐயா வாங்கிக்க அப்படின்னு கொடுத்துட்டு மிச்ச காசு கொடுத்துட்டு மிச்ச காசையும் வாங்கிட்டு போயிருக்காரு. வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அந்த பையோட போய் அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவர்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த குழந்தைகளை பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள்லாம் நன்றி அப்பா அப்படின்னு சொன்னாங்கல்ல. அன்று தொடங்கியதுதான் நம் தமிழக முதல்வரை குழந்தைகளும் மாணவர்களும் மாணவிகளும் அப்பா என்று அழைக்க ஆரம்பித்தது அந்த இடத்துல இருந்துதான். இப்படிப்பட்ட கொள்கை முழக்கமா
அல்லது அவரால் உருவாக்கப்பட்ட நலத்திட்டங்களா? அதுதான் இன்னைக்கு. எந்த நலத்திட்டம் அப்படின்னு இன்னைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்காரர் சொல்றாரு, உங்க வீட்டுக்காரமா என்ன வேலை பார்க்குது? டீச்சர் வேலை பார்க்குது. இன்னொருத்தரை கேட்டாங்க, உங்க வீட்டுக்காரமா? அவ சத்தனவ ஆயாவா இருக்கா. இன்னொருத்தர், உங்க வீட்டுக்காரமா என்ன வேலை பார்க்குது? கடையில் ஜவுளி கடையில் வேலை பார்க்குறேன். உங்க வீட்டுக்காரமா? வீட்டில் சும்மா தான் இருக்காங்கிறான். சும்மா. இந்த சும்மாங்கிற வார்த்தையை நம்மளால எங்கெங்க பயன்படுத்துவோம் பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு வந்திருப்பேன், எங்க வந்தேன்? சும்மா அப்படியே வந்தேன். கல்யாணத்துக்கு எப்படி சும்மா வருவேன்? நீங்க எங்க வந்தீங்க? சும்மா வந்தேன். எதுக்கு? சும்மா கூப்பிட்டாங்க, சும்மா வந்தேன். நீங்க கடையில் வந்த கத்திரிக்காய் வாங்க வந்தேன், சும்மா வாங்கிட்டு போலான்னு. அது எப்படி சும்மா கொடுப்பாங்க? காசு கொடுத்தா தாண்டா கொடுப்பாங்க. சும்மாங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறானே தெரியாம சும்மா பயன்படுத்துவாங்க. ஒரு பாட்டு கூட கவிஞர் எழுதியிருக்காரு, காதல் பாட்டு. 5 மணிக்கு சும்மா சும்மா, 6 மணிக்கு சும்மா சும்மா, அவளும் நானும் சும்மா சும்மா, 7 மணிக்கு சும்மா சும்மா, சும்மா 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 சும்மா. அதுக்கப்புறம் எழுதியிருப்பாரு சும்மா சும்மா சும்மா. சும்மாங்கிற வார்த்தையை வச்சு ஒரு பாட்டையே முடிச்சிருப்பாரு. வீட்டுல ஒரு பெண் சும்மா இருக்கிறான்னு சொல்றத பெருமையா சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல அப்படிதான் ஒரு அம்மா சும்மா இருக்கான்னு தெரியல, நான் சும்மா இருந்து பாக்குறேன் அப்படின்ட்டு காலையில இருந்து ஒரு வேளை